ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறமா 3 காஷ்மீர் மிளகாய், 3 நார்மல் மிளகாய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் அதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பூவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், அப்புறம் நாட்டுக்கோழி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3 பச்சை மிளகா, அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.